வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன் வீட்டு கைமலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மொறுன்னு ஒரு ரவா தோசையும் அதுக்கு ஏற்ற மாதிரி உளுந்தம்பருப்பு சட்னிங்க. உளுந்தம்பருப்பு சட்னி எங்கள் அம்மா பண்ணுறது தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உளுந்து சட்னி எங்கள் மாமியாரும் இப்படி தான் பண்ணுவாங்க. அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா மாமியார் நான் இது பண்ணி பார்த்ததில்லை நான். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க மாமியாரும் இப்படி தான் பண்ணுவாங்க, உங்கள் மாமியாரும் உளுந்தம்பருப்பு சட்னின்னு ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த சட்னி. அந்த சட்னியும் ரவா தோசையும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேயே உட்காந்து என்னை ஒரு அவதாரம் பார்த்துக்கிட்டே இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்தது லக்கின்னு பேர், 3வது இப்போ சேர்ந்துருக்கு. பண்ணுற அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அவ்வளோ துருன்னு பண்ணுறான். 6 மாதம் ஆகுது இவனுக்கு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. இதில் நான் பொடியாக ஊற்றி வச்சா பாதாம் போடுறேன். நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோசைக்கு. நான் முந்திரி இல்லாததால் கொஞ்சம் பாதாம் போட்டுக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இது லைட்டாக வறுப்பட்டோன்னே இதுலேயே மிளகு கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் 3 போட்டுடலாம். வெங்காயம் உங்கள் அளவு தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகனா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ இந்த உப்பு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் இந்த உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப வதங்க வேணாங்க, லைட்டாக வதங்கினா போதும். இதில் இப்போ 1/4 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ ஜீரகமாக இருந்தால் நீங்கள் மிளகோடைய ஜீரகத்தை போட்டுடலாம். இது நான் ஜீரகத்தூள் தான் போட போகிறேன், அதனால் ஜீரகத்தூளை இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவை 1 கப் எடுத்துகிட்ருக்கேன். மைதா 1 கப் எடுத்துகிட்ருக்கேன். அரிசி மாவு 1 கப் எடுத்துகிட்ருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதுங்க தேங்காய், அதுக்கு மேலே வேண்டாம். நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் அதே 1 கப் அளவு தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிருங்க, தயிர் ஊற்றிக்கலாம். இதில் இஞ்சி போடணும். எங்கள் வீட்டில் குழந்தைக்கு இஞ்சி பிடிக்காதுன்றதால, என் பேரனுக்கெலாம் இஞ்சி பிடிக்காதுன்றதால நான் போடலை. நீங்கள் இஞ்சி இருந்தால் கட் பண்ணி அதையும் வதக்கி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா அடிச்சுக்கலாம். மறுபடியும் தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம், ஏன்னா திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும் மாவு. இப்போ இதை மூடி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். உளுந்த வறுத்து அள்ளிட்டோங்க. இப்போ பச்சை மிளகா 3, வரமிளகா ஒரு 4 போட்டிருக்கேன். வரமிளகா 4னா 2 சுட்டு மிளகாவும். இதையும் இப்போ வறுத்து நம்ம தனியாக அள்ளிக்கலாம். இதையும் இப்போ தனியாக வறுத்து அள்ளி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லாவே வதக்கணுங்க வெங்காயம். கொஞ்சம் புளி உங்கள் தேவைக்கு அளவு தான். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க வதக்கிறது. அரைக்கிற விதம் தான் கொஞ்சம் பார்த்து அரைக்கணும். இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேங்க. இப்படி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். அடுத்தது இதில் மிளகாயை சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் தண்ணி ஊற்றாமல் தாங்க அரைச்சி எடுத்துருக்கேன். தேங்காயோட மிளகாயை வச்சு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வெங்காயத்தை வச்சு, வெங்காயம், புளி, கருவேப்பிலை இது 3ஐயும் வச்சு அரைச்சிக்கலாம். இதிலே பெருங்காயம் போட்டோம். நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க வெங்காயத்தை மட்டும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கிறதால இப்போ உங்களுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தெரியும். ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் இந்த உளுந்து டக்குன்னு உங்களுக்கு ஊறாது. இப்போ உளுந்து இது 1 சுத்து தாங்க, லைட்டாக அங்கங்கே அரைப்பட்டிருந்தால் போதும். உளுந்து நைஸாக ஆயிடக்கூடாது. உளுந்து தாளிச்சு கொட்ட போகிறேங்க. கடுகும் உளுந்தும் போட்டு இதில் வரமிளகா 1 சும்மா வாசனை நல்லா இருக்கும். அது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான்.
நல்லா பாருங்கள், தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுக்கிட்டு மேலே மட்டும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் வறுத்து மேலே ஊற்றக்கூடாது, சைடில் அந்த இல்லாத இடத்துல மட்டும் ஊற்றிக்கணும். பக்கம் வெந்துருச்சு. உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ எது தேவையோ அதை ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குது தோசைன்னு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ ரவா தோசையும் மொறுன்னு ரவா தோசையும் உளுந்தம்பருப்பு சட்னி எப்படின்னு பார்த்தோம். உளுந்தம்பருப்பு சட்னிக்கு நம்ம வெங்காயமும் தேங்காயும் தான் வைக்கிறோன்றதால வெங்காயமும் இனிக்கும், தேங்காயும் பார்த்துக்கோங்க. தேங்காயும் இனிப்பு இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே இனிச்சுன்னா சட்னி இனிக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் இதை நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயம் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.